ஒரு ஏழை மனிதன் குடும்ப சூழ்நிலை காரணமாக செருப்பு தைக்கும் வேலையை செய்து வந்தான். வறுமை அவன் குடும்பத்தை மிகவும் பாதித்தது. அவன் வாரந்தோறும் தவறாமல் ஆலயம் செல்வான். அங்கு வருபவர்கள் அதிகமான காணிக்கையை செலுத்துவார்கள். ஆனால் இவனோ ஒரு பணம் மட்டுமே செலுத்த அவனால் முடிந்தது. தேவனிடத்தில் தீர்மானம் எடுத்தான். வரும் வருமானத்தில் 99% தேவனுக்கும் 1% எனக்கும் வைத்துக் கொள்கிறேன். தீர்மானத்தின்படி 99% தேவனுக்கு கொடுத்தான். குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியாதா? இந்த 1% வைத்து நாம் எப்படி வாழ முடியும் என்று அவள் தாய் கேட்டாள். தேவன் நமக்கு உதவி செய்வார். எப்பொழுதும் போல வேலை செய்தான். மழை நீரில் லப்பர் ஷீட் மிதந்து வந்தது. அதை வைத்து ஒரு புதிய செருப்பை உருவாக்கினான். ஒரு பணக்கார நபர் தன்னுடைய ஷூவை தைக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஐயா, இந்த ரப்பர் செருப்பை அணிந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு தைத்து கொடுக்கிறேன். இந்த செருப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. என் செருப்பை தைத்து கொடுத்ததற்காக 1 பவுண்டும், நீ உருவாக்கிய இந்த செருப்புக்கு 40 பவுண்டு கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன். அநேகர் வந்து இதே போல செருப்பை எனக்கும் செய்து கொடுங்கள் என்றார்கள். தேவனுக்கு கொடுத்ததினால் அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. இவர் மிகப்பெரிய தொழிலதிபரானார். தேவனுக்கு கொடுத்ததினால் தேவன் அவரை உயர்த்தினார். இது கதையல்ல, உண்மை சம்பவம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் கொடுக்கும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமாக மாறுவோம். ஏப்ரல் 3, 1876 இந்த தாமஸ் பாட்டா பிறந்தார். இவர்தான் பேட்டா நிறுவனர். இவரை போல நாமும் தேவனுக்காக அதிகமாய் செயல்படுவோம், அதிகமாய் கொடுப்போம். தேவன் நம்மளை உயர்த்தும்.